என்ன வழி உண்டோ, என்ன செய்யலாமோ அதை செஞ்சுக்க முடியும். இது வேறு எந்த ஒரு பிறவியிலும் இந்த சௌரியம் இல்லை. ஏன் பொறுக்காத இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. நாம இப்படி பிறந்ததுனாலதான் பல கஷ்டங்களுக்கு ஆளாது. நாமளே ஒரு சமயத்துல இது அங்கலாச்சுக்கிறோம், ஏன் தான் பிறந்தமோன்னு இருக்கு, ஏன் தான் பிறந்தமோன்னு இருக்கு அப்படின்னு. இந்த பிறக்கிறதுனாலதான் நமக்கு பலவிதமான அசௌரியங்கள், சிரமங்கள். அந்த அசௌரியங்கள், சிரமங்கள் எதனால வருது அப்படின்னா நம்ம பட்ட கர்ம வினைகள்னால வருது. கர்மா தேரி அப்படின்னு நம்ம சனாதன மதத்துல தான் சொல்ற ஒரு ஸ்பெஷலா சொல்றது. நாம பிறக்கிறதுக்கா இருக்கட்டும், இது மாதிரி சிரமப்படுறதுக்கா இருக்கட்டும், சிரமப்படுறதுக்கு மட்டும் இல்லை, சௌக்கியமா இருக்கிறதுக்கும் கூட இந்த கர்மா தான் காரணம். நாம செய்யற வினை அப்படிங்கிறோம், செய்வினை. நாம பண்ற நல்லதா இருந்தால் நல்ல பலனை, சௌக்கியத்தை அனுபவிக்கிறோம். நாம பண்ற கர்மவினை தீயதாக இருந்தால் சிரமத்தை அனுபவிக்கிறோம். சிம்பிளா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படாத இருக்கணும்னு நன்னா தெரியுது. அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன, தீய வினை அப்படின்னு தெரியுது. சரி, அப்போ கஷ்டப்படாத இருக்கணும் அப்படின்னா தீயதை பண்ணாத இருக்க வேண்டியதானே. ஆனா அதுதான் இருக்க முடியல. இதை பகவான் கீதையில அர்ஜுனன்ட்ட சொல்லி ஆச்சரியப்படுறார். எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்குப்பா, கஷ்டப்படுறதுக்கு காரணம் நாம பண்ற பாபம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ பாபம் பண்ணாத இருக்க வேண்டியதானே. ஆனா அதுதான் இருக்க முடியல. இருக்க முடியாதோட இல்லை, விழுந்து ட்ரை பண்ணி பாபம் பண்றான். எதனால என்ன, அதுதான் மாயினால வருது, அஜ்ஞானத்தினால வருது. அப்போ அந்த அஜ்ஞானம்ங்கிற ஒண்ணு போயிடுத்து அப்படின்னா நமக்கு பாபம் இல்லாத ஆயிடுறது. பாபம் இல்லாத இருந்ததுனாலே கஷ்டம் இல்லாத ஆயிடுறது. அதுக்கப்புறம் புண்ணியத்தை பத்தி சொல்றேன். புண்ணியம் என்ன பண்ணும் அப்படின்னா அதையும் அனுபவிக்கிறதுக்கு ஜென்மம் எடுத்துதான் ஆகணும். அதனால என்ன பண்றது அப்படின்னு கர்ம பரத்தியாகம் அப்படின்னு நாம பண்ற புண்ணிய கர்மாக்கள்ல கடைசியில சொல்லுவேன், நாராயணாயேது சமர்ப்பயாமி அப்படின்னு நாம் பண்ற எந்த ஒரு அனுஷ்டானமா இருந்தாலும், நல்ல காரியமா இருந்தாலும், அதோட பலன்கள் அத்தனையும் ஸ்ரீமன் நாராயணன்ட்ட, பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணியிருக்கோம். வைஷ்ணவத்துல பகவத் ஆக்ஞையா பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தான் எல்லா சங்கல்பமும் வைஷ்ணவத்துல பண்ணிக்கிறார். அதாவது எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைப்பா, இதெல்லாம் வேணுங்கிறது இல்லை, பகவான் ஆணையிட்டு இருக்கார், அவருக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக பண்றோம் அப்படின்னு. மற்ற ஸ்மார்த்தத்திலையும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ அதனால ஈஸ்வரனுக்கு பிடிச்சிருக்கு, அவரோட ஆணை, அதுக்காக பண்றோம். அப்படி செய்யறதே அந்த கர்ம பலன் நம்மளை ஒட்டாத இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி புண்ணிய பலன்களை பகவத் அர்ப்பணமா பண்ணிவிட்டு பாபமே பண்ணாத இருக்கிற ஒரு நிலைமை வந்துடுத்து அப்படின்னால், அப்படி ஒரு தெளிவு வந்ததுன்னா அப்போ நமக்கு ஜென்ம நிவர்த்தி ஆயிடும். அந்த தெளிவை கொடுக்கறதுக்கு, அந்த தெளிவு வந்தா மட்டும் போராது, அந்த பாபம் பண்ணாத இருக்கணும் அப்படிங்கிற அதில் ஒரு உறுதியா, ஒரு திடமான ஒரு சித்தம் வேணும், வைராக்கியம் வேணும். என்ன ஆனாலும் சரி, இந்த தப்பு பண்றதில்லை, என்ன ஆனாலும் சரி, இந்த பாபம் பண்றதில்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்பேற்பட்டவர்கள் தீரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதை கொடுக்கறதுக்கு யாரோட உதவி அப்படின்னு, அதை பண்றவர் தான், அதை கொடுக்கிறவர் தான் குரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு என்ன பண்றார் அப்படின்னா, இதை எப்படி கொடுக்குறார் அப்படின்னா வேற எப்படியும் கொடுக்கறது, தன்னோட உபதேசங்கள் மூலியமா கொடுக்கிறது. அந்த குரு உபதேசம் நம்மளோட அறியாமை இருளை போக்கி நமக்கு மனதில் ஒரு வைராக்கியத்தை கொடுத்து தீய வழியிலேருந்து நம்மளை விலக்கி நமக்கு பாவம் அண்டாத பண்ணி அது மூலியமா நமக்கு ஒரு ஜென்ம நிவர்த்தியும் கொடுக்கறதுக்கு காரணமாகிருக்கு.
அப்படின்னா ஒரு மனித வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு குருங்கிறவர் எவ்வளவு ஒரு பெரிய துணையா இருக்க, நல்லது பண்றது அப்படிங்கிறது தெரியுது. அதனால்தான் எல்லா மகான்களும் அந்த குரு அவருக்கு மிஞ்சினது இல்லை அப்படின்னு குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ அப்படின்னு அந்த குரு தான் பரம்பொருள் அப்படின்னு குரு உபாசனை அப்படின்னு சொல்றார். அப்படி ஒரு குரு கிடைச்சு அவர் உபதேசம் நமக்கு கிடைச்சு அது மூலியமா நம்மளோட அறியாமை இருள் போகுமேயானால் அதை விட பாக்கியசாலி, அதை விட தன்யர்கள் வேற இல்லை. தன்யன் அப்படின்னாலே தனம் உடையவன் தன்யன், அதாவது பெரிய பணக்காரன் அப்படின்னு அர்த்தம். ஐஸ்வர்யம் உள்ளவன் அப்படின்னு அதுக்கு பெரிய வியாக்கியானம் பண்றார். இருக்கிறதுலே தனம்னா ஐஸ்வர்யம்னா என்ன அப்படின்னு அம்பாளோட கடாட்சத்தை அடையிறது தான் பெரிய தனம். சௌந்தர்யில பகவத்பாதாட்சதா, நீ என்னை பார்க்கறதுனால உனக்கு ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது இல்லை, உன் கடாட்சம் என் மேல வீசறதுனால உனக்கு ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது இல்லை, உனக்கும் ஒரு குறைவும் இல்லை. சரி எனக்கு என்ன அப்படின்னு எனக்கு நிறைவு, எனக்கு நிறைய எல்லாம் கிடைச்சுடுறது. என்னென்ன தன்யோபதி, நான் தன்யனாயிடுறேன். அப்படி இருக்கிற அந்த கடாட்சத்தை என் மேலும் வீசு அப்படின்னு மாமபி சிவே அப்படின்னு சொல்லி எனக்கும் கூட கொடுமா அப்படின்னு ஆச்சாரியால் வினயமே வடிவா அடக்கமே வடிவா அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்றது. அதுக்கு பெரிவா வியாக்கியானம் பண்றது. அப்படி அந்த அம்பாளோட கடாட்சத்தை அடையிறது தான் இருக்கிறதுலே பெரிய செல்வம். அப்படி நம்மளோட தன்யர்களா ஆக்கிறது அந்த குரு கடாட்சம். அந்த அம்பாளோட கடாட்சம் வேற இல்லை, குருவோட கடாட்சம் வேற இல்லை. குண்டலி குமாரி குடிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டி குடினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி மோக பஞ்சசதியில இந்த காமாட்சி வேற இல்லை, குரு வேற இல்லைன்னு மோகாச்சாரியார் சொல்றார். மகாகவி காளிதாசம் சியாமளால சொல்ற தேசிக ரூபேன தரிசிதாபியோதயம் அப்படின்னு மீனாட்சிய தேசிக ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வடிவத்துல பார்த்ததுக்கு அப்புறம்தான் தனக்கு ஞான எழுச்சி ஏற்பட்டது அப்படிங்கிற. அதே போல துர்கா பஞ்சரத்னம் அப்படின்னு பெரியவா அம்பாள் மேல பண்ணியிருக்கா 5 துர்கா மேல. அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்றா, தே தியான யோகானந்தா பஷ்யன் துவாமேவ தேவி ஸ்வக்னை நிகூடம் துவமேவ சக்தி பரமேஸ்வரஸ்ய மாம்பாகி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரி அப்படின்னு எங்களை காப்பாத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்களே அப்படின்னு இந்த துர்கா பஞ்சரத்னம். அதுல ஒரு ஸ்லோகம் ஒரு வார்த்தை வருது, உபதேஷ்ட கீதா அப்படின்னு வருது. அதாவது கீதையை உபதேசம் பண்ணினவளே அப்படின்னு. இதை சொல்றதே எழுதிக்கிறவர் மகாமகோபாத்திய மல்லுவாசல் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி அப்படிங்கிற பெரிய வித்வான். அவர் யோஜனை பண்றார், இது என்னது புது கதையா இருக்கு, அம்பாள் கீதையை உபதேசம் பண்ணாடா? உபதேஷ்ட கீதான்னு கீதையை அம்பாள் உபதேசம் பண்ணதான் பெரியவா சொல்றாள் அப்படின்னு. இவர் யோஜனை பண்றதையே பெரியவா கேட்கிறார், என்ன கீதை எங்க அம்பாள் சொன்னான்னு சந்தேகமா வருதா அப்படின்னு. நியாயமா யாருக்கா இருந்தாலும் வரத்தானே வரும். அப்போ உடனே 14வது அத்தியாயத்துல ஸ்லோகத்தை எடுத்து கொடுத்து கீதா பாஷ்யம் எடுத்துன்னு வர சொல்லி, இதுக்கு ஆச்சாரியர்கள் எப்படி பாஷ்யம் பண்ணியிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி, அதுல பகவான் சொல்ற எந்த மாயா சக்தியினால இந்த அண்ட பிரபஞ்சமும் எல்லாம் இயங்குறதோ அப்பேற்பட்ட அந்த சக்தி வடிவத்தினால இருக்கிறதான் இந்த கீதையை உபதேசம் பண்றதா சொல்றாரு. அப்படின்னா அவரே அந்த மாயா சக்தியினால இந்த அம்பாளோட எதுக்குமே ஒரு சக்திங்கிற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் ஒரு சக்தி இருந்தால் தானே நடக்கிறது. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியை தானே பராசக்திங்கிறோம் சொல்றாருன்னு இந்த இதுக்கு ஆச்சாரியர்கள் எப்படி பாஷ்யம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, அதுல கிருஷ்ணருங்கிற உருவத்துல கீதையை சொன்னா கூட இது யாரால சொல்ல வைக்கப்பட்டது, எப்படி நடந்தது அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற சர்வசக்தியான அம்பாளால அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சரிதானே இருக்கும் இல்லையோ அப்படின்னு. அப்படி அந்த கீதோபதேசமா இருக்கட்டும், எந்த உபதேசமா இருக்கட்டும், அது அத்தனையும் ஒரு குரு வடிவத்துல வந்து பண்ணி நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து
ஞான எழுச்சியை உண்டாக்கி நம்மளோட அறியாமை இருளை போக்கி நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து ஒரு உறுதியை கொடுத்து நம்மளை பாபம் அண்டாத பண்ணி நம்மளை பவித்திரமாக்கி நம்மளோட ஜென்மாங்கிற இந்த பெரிய பவசாகரம் அப்படிங்கிறத தாண்ட வைக்கிறார். அப்படின்னா அந்த குருவுக்கு மிஞ்சின உறவு உண்டா? அவரை விட நமக்கு ஒரு புகலிடம் உண்டா? கிடையாது. சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராச்சான்யே சரணம் தேசிக சரணம் அப்படின்னு பெற்ற அம்மா புகலிடமாக மாட்டா, அப்பா ஆக மாட்டார், கூட பிறந்தவா ஆக மாட்டா, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தரும் ஆக மாட்டா, ஒருத்தரையும் நம்ப முடியாது. அப்போ எது ஒரே புகலிடம் அப்படின்னா தேசிக சரணம், அந்த குருவோட பாதம் மட்டுமே நமக்கு துணை. அதை ஒன்றே நாம் நம்பலாம், அது ஒன்றே நம்மளை கடைதேத்தும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி இந்த குரு வேற இல்லை, ஈஸ்வரன் வேறு இல்லை, குரு வேறு இல்லை, அம்பாள் வேறு இல்லை. அதைத்தான் நாம் பெரியவாங்கிற ஒரு உருவத்தில் பார்த்தோம், அனுபவிச்சோம். அப்படி அந்த குரு எப்படி உபதேசம் பண்றார் அப்படின்னு வாயை திறந்து கூட பண்ணார் இல்லையா? மௌனம் வியாக்கியா பிரகடித பிரம்ம தத்துவம் அப்படின்னு வெறும் மௌனமா இருந்தே பெரிய பிரம்ம தத்துவத்தை இவர் பிரகடனம் பண்ணி உபதேசம் பண்றார் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் இல்லை, சும்மா இருன்னு அர்த்தம். இருக்கிறதுலே பெரிய காரியம் என்னன்னு சும்மா இருக்கிறது தான் பெரிய காரியம். நமக்கு எப்ப பாரு இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் கின்னஸ்ல வரணும் இதுலயே தான் இருக்கு. இப்படி பண்ண 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 காரியத்துல விவகாரத்துல போய் நம்ம ஈடுபட என்ன ஆயிடுறது அப்படின்னு அதுக்கு ஏத்தாப்புல என்னென்னலாம் பாலிடிக்ஸ் உண்டோ அத்தனையும் வந்து இடைஞ்செல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னென்ன போரும் இந்த காரியமே வேண்டாம் அப்படின்னு நமக்கே அது மேல ஒரு காரியத்து மேல ஒரு விரக்தி வராப்புல எல்லாம் போயிடுறது இல்லையா? இது எதுக்கு வேண்டாத வேலை தானே, இது ஆரம்பிக்காதே இருந்திருந்தீங்கன்னா கடைசியில ரிசல்ட் இப்படி வந்திருக்காது இல்லையோ, நீ பாட்டுக்கு ஆனந்தத்தை அனுபவிச்சிருந்துருக்கலாம். அப்படி சும்மா இருக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கு. சப்தாகம் பண்ணணும் அப்படின்னா ஏதோ வச்சோம், ஒரு வாழைப்பழத்தை வாங்கி வச்சோம், சப்தாகத்தை நடந்தது கேட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாதோ? இல்லை, 7 நாளைக்கு 7 தின்ஸ் டிஃபன். அது ஒரு டிஃபனா இருந்தா போறாது, 4-5 இருக்கணும். அதுக்கு போறாது உடனே சைட் டிஷ் இது வேணும் அது வேணும், இதெல்லாம் வேண்டாத வம்பு தானே. இப்ப சப்தாகமே நடக்காத இருந்தாக்க நம்ம பாட்டுக்கு பேசாதையும் இருக்கலாம். ஆனால் விட்டுதோ? விடல. ஏன்னு இதுக்கு பேர் தான் அஜ்ஞானம் அப்படின்னு பேர். அது என்ன பண்றது? இது ஏன் சார் இப்படி வரணும் அப்படின்னு கேட்டா இதுக்கு பதில் சொல்ல தெரியுமோ? தெரியாது. என்னமோ நான் என்ன சார் சப்தாகம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா போ அப்படின்னு. அது தப்பு இல்லை. சப்தாகம் பண்ணணும்னு நினைச்சது தப்பு இல்லை, நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அதுக்கப்புறம் கூட அதுக்கு எல்லாம் ஆட் பண்ணிட்டு போறோமே, இதை பண்ணும் அதுக்கு இதோட இருக்கணும் அதோட இருக்கணும், இதை பண்ணும் அதை பண்ணும், இதெல்லாம் தான் அங்க விஷயம். அதுதான் கீழே இழுக்கும். அதனால இவர் என்ன பண்ண, சும்மா இரு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தைப்பட்டார், சொல்லற அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணா காரியம் ஒன்றும் பண்ண மாட்டா, பிசாத சோஃபால உட்கார்ந்துட்டே போறவா வரவாடெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அதை தூக்கி அங்க வை, அதையும் குறுக்க வச்சிருக்கேன், அதை தூக்கி இந்த பக்கம் வைக்கோ, இதை தூக்கி வச்ச நான் அங்க வையின்னு சொன்னேன், நீ இங்க வச்ச, இது வேண்டவே வேண்டாங்கிறேன், வாங்கிட்டு வந்துடுறா இப்படின்னு அவ என்ன பண்ணிடுவா. சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டா. காரியம் செய்யாத சும்மா உட்காண்டாலும் வாய் சும்மா இருக்காது, இருக்கிறவாட காரியம் செய்யறவாடையும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடும். அதனால அடுத்த வார்த்தைப்பட்ட சொல்லற, கீப் குவைட், ஷட் அப் அண்ட் கீப் குவைட். வாய் அடைச்சுன்னு பேசாத உட்காரு. முடியுமா அப்படின்னு இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் அதான். நீ கின்னஸ் ரெக்கார்டுக்கு மலையேறது கூட பெரிய காரியம் இல்லை, யாரோட பண்ணிவிடலாம் ட்ரை பண்ணினா. ஆனால் இந்த ஒண்ணும் பண்ணாத சும்மா இருக்கிறது தான் பெரிய காரியம். அது யாராலேன்னு முடியுமா அப்படிங்க? முடியணும். இதைத்தான் குரு உபதேசம் பண்ணி காமிக்கிறது தட்சிணாமூர்த்தியா. இதைத்தான் பெரியவாளும்
காஷ்ட மௌனம் அப்படின்னு ஒரு அனுஷ்டானம் மூலியமா நமக்கு பண்ணி காமிச்சா. அந்த காஷ்ட மௌனம் அப்படின்னா கட்டை மாதிரி இருக்கிறது தான் காஷ்டம். கட்டை இப்படி போட்டோம்னா வெட்டி போட்டோம்னா அது என்ன பண்ணும்? அது எதாவது ரியாக்ட் பண்ணுமா? ஒன்றும் பண்ணாது. அது பாட்டு கிடக்கும், போட்ட இடத்துல போட்டபடி கிடக்கும். அப்படி இருக்கிறது. சரி, இது நம்ம இந்திரியங்களை கண்ணை காதை மூக்க வாயெல்லாம் வேணா பொத்திட்டு கட்ட மாதிரி இருந்துடலாம். மனசு இருக்கணுமே, அதுதானே இருக்க மாட்டேங்கிறது. அதுவும் நம்ம சும்மா உட்காண்டோம்னா இன்னும் மனசு ஃபாஸ்டாகவே வேலை செய்யும். நம்ம ஆக்டிவாக வேலை செய்யறதேவானும் மனசுக்கு வேற ஏதோ டைவர்ஷன் அவ்வளவு சிந்தனை பண்ணாது. ஆனால் சும்மா உட்காந்துருந்தோம்னா பலவிதமான எண்ணங்கள் வருது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு, இந்த காஷ்ட மௌனத்தில் இந்திரியங்கள்லாம் அடங்கி பிசாது இருக்கிறதோட இல்லை, மனசும் அடங்கி இருக்கணும். இதை ரிவர்ஸ் ஆர்டர்ல சொன்னா, மனசு அடங்கி இருந்தாதான் இந்திரியங்கள் அடங்கி இருக்கும். இந்த இந்திரியங்கள்லாம் அலையிறதே மனசுனாலதான். அதுன்னா எஜமானா உட்காந்து வெள்ளடைய பண்ணு தின்னு அப்படின்னு இது சொல்றது, அதனால காரியமா நடக்கிறது. அது பேசாத வெள்ளம் வேண்டாம் அடைய வேண்டாம்னாக்க ஏதாவது நடக்க போறதோ? ஒன்றும் நடக்காது. இதை பாரு, அதை கேளு, இதை பண்ணு, அதை பண்ணு, இங்க போ, அங்க போ, இங்க போகாத, இங்க, இதெல்லாம் மனசு போய் ஏவுறது. அதனால இந்திரியங்கள் அடிமையா கேட்கிறது. அப்போ மனசு முதல்ல அடங்கிடுத்து அப்படின்னா இந்திரியங்கள்லாம் தானே கப்சிப்னு பேசாத கிடக்கு. அதுதான் காஷ்ட மௌனம். அப்படி இருக்கிறது காஷ்ட மௌனம். கட்ட மாதிரி இருக்குது. முடியுமா? இருந்து காமிச்ச பெரிவாளுக்குன்னு ஒரு சங்கல்பம் கிடையாது. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இனிமே அவா பண்ணினதை விட நம்ம என்ன பிரமாதமா பண்ணி காமிக்கணும், இது மாதிரி எல்லாம் எந்த ஒரு சங்கல்பமும் கிடையாது. ஆனால் இவாளுக்கு சங்கல்பம் கிடையாது. ஆனா இவாளை போல சாதனை பண்ணினுவா, காரியம் பண்ணினுவா கிடையவும் கிடையாது. அதான் ஆச்சரியம். அப்படி பிசாத இருக்கிறதுக்கு நமக்கு இருந்து காமிக்கிறது குருவோட பெருமை. அதனால குருங்கிறவர் வாயை திறந்து உபதேசம் பண்றது அவசியம். ஏன்னா சாதாரண ஜனங்களுக்கு வாயை திறந்து சொன்னாதான் புரியும். இதை பண்ணு, இதை பண்ணாத சொன்னாதான் புரியும். அந்த லெவலை தாண்டி என்ன பண்றது அப்படின்னு தான் அப்படியே இருந்து காமிக்கிறது. தன்னோட வாழ்க்கையே ஒரு முன்னுதாரணமா, அதையே ஒரு உபதேசமா வாழ்ந்து காமிக்கிறது தான் இருக்கிறதுலே உயர்ந்த ஒரு குருவோட லட்சணம். அதைத்தான் ஆச்சாரியன் அப்படிங்கிறோம். சங்கராச்சாரியர்னா என்ன அப்படின்னு, அவர் சும்மா அத்வைதம் வித்வைதம் அப்படின்னு வாயால மட்டும் சொல்லிட்டு பிரஸ்தானத்திரையும் புஸ்தகம் எல்லாம் எழுதிட்டு வாதம் பண்ணி சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சுட்டு மட்டும் இல்லை. அவர் அப்படியே இருந்தார், அத்வைத ஸ்வரூபமா இருந்தார். அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியால் சரித்திரத்திலேருந்து பல விஷயங்களை நாம பார்த்துக்கலாம். நம்மளை யாரானு உன் தலையை கொடு அப்படின்னு கேட்டா நாம என்ன பண்ணுவோம்? முதல்ல அவன் தலையே வாங்கிடுவோம். ஆனா இவர் கொடுத்தாரு, எடுத்துட்டு போன டைம் வேற ஃபிக்ஸ் பண்றாரு. இத்தனை மணிக்கு அழகா எடுத்துன்னு போ அப்படின்னு. ஏன் அப்படி? தனக்கு அந்நியமா தெரியல. அங்க தாங்கிற அந்த அகம்பாவம் இல்லை. அதே மாதிரி ஒரு சிஷ்யர் பண்ணின ஒரு விஷயத்திற்கு ஸ்லோகத்துக்கு யாரானும் பெரிய உலக பிரசித்தமான ஒரு குரு பாஷ்யம் பண்ண வரும். பொதுவா குரு பண்ணினத்துக்கு தான் சிஷ்யெல்லாம் வியாக்கியானம் பண்ணி விளக்க உரையெல்லாம் எழுதி பாஷ்யம் எல்லாம் பண்ணுவா. ஆச்சாரிய சரித்திரத்தை பார்த்தா ஹஸ்தாமலகாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு சிஷ்யர் நீ யாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன ஸ்லோகம் ஹஸ்தாமலகீயம் அப்படின்னு ரொம்ப அப்படியே வேதாந்தத்தை புழிஞ்சு கொட்டுறார். அதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்றார். ஏன்? அங்க குரு சிஷ்யங்கிற வித்தியாசம் தெரியல. நாம மேல இருக்கோம், அவன் நம்மளோட சீடன் தானே, நம்ம ஸ்டூடெண்ட் தானே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதே மாதிரி மனிஷா பஞ்சகத்துல சொல்றாரு, யாரா இருந்தா என்ன, திஜனா இருந்தா என்ன, இல்ல அந்நியனா இருந்தானே, யாரா இருந்தா என்னன்னு, யாருக்கு இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த அத்வைத அனுபூதி வந்துடுத்தோ அவனே என்னோட குரு. மனிஷா மம, இது என்னோட தீர்மானமான அபிப்பிராயம் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ற. அதுலேயும் தெரியுது
அவர் சொன்ன அந்த சித்தாந்தப்படி அவருக்கு அனுபவமா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா அவருக்கு அனுபவமா இருந்ததை தான் வெளியில போனா போறதுன்னு நமக்காக ஒரு உபதேசமா சொன்னார். இதே நியாயம்தான் பெரியவாளுக்கும். அப்படி தான் அனுபவமா இருந்தத நமக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சு அப்படி பெரியவா சொன்ன அந்த உபதேசங்கள்லாம் தான் தெய்வத்தின் குரல் தெய்வத்தின் குரல் அப்படின்னு புஸ்தகமா விரிஞ்சு இருக்கு. அதுல வாழ்ந்து காமிச்ச ஒரு வாழ்க்கை, பெரியவாளோட வாழ்க்கையே சரித்திரமே உபதேசம் தான். ஒரு சன்னியாசினா எப்படி இருக்கணும், அவரை பார்த்தா ஒரு சன்னியாசிக்கு இலக்கணமா இருந்த, ஒரு குருன்னா எப்படி இருக்கணும், ஒரு குருவுக்கு இலக்கணமா இருந்த, ஒரு சிஷ்யன்னா எப்படி இருக்கணும், சிஷ்யனுக்கு இலக்கணமா வருது, ஒரு மனிதன்னா எப்படி இருக்கணும், அந்த மனிதனுக்கு இலக்கணமா இருந்த, ஒரு பெரிய மேதைன்னா அறிவாளின்னா எப்படி இருக்கணும், அதுக்கு இலக்கணமா இருந்த, ஒரு அடக்கமே வடிவான வினய வடிவமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், அதுக்கும் அவரே வடிவமா இருந்த உதாரணமா இருந்தது. இப்படி எல்லாத்துக்கும் தானே தன் வாழ்க்கையிலே ஒரு உதாரணமா காமிச்சு நமக்கு உபதேசம் பண்ணதான் பெரியவாளோட பெருமை. அப்படி இருக்கிற இந்த பெரியவாளோட உபதேசங்கள்ல தலையாயது வேத சம்ரக்ஷணம். காரணம், வேதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்னு தர்மத்திற்கு ஆணிவேர் வேதம் அப்படின்னு சொல்லப்படுறது. காரணம், அந்த வேதத்தோட பெருமை முன்னமே பார்த்திருக்கோம். ஒரு மனித வாழ்க்கைக்கு இதை விட நல்ல விஷயங்களை சொல்லித்தர முடியாது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு 1-2 எடுக்கணும் அப்படின்னா, தர்மம் பண்றது, அடுத்த வாளுக்கு தானம் பண்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு எல்லா மதமுமே சொல்றது, எல்லாருக்கும் சொல்றது. அடுத்த வாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா போறாதோ, அடுத்த வாளுக்கு கொடுக்கணும்பா, கொடுத்தா ரொம்ப நல்லதுப்பா, புண்ணியம், இதோட விட வேண்டியதானே. ஆனா வேதம் என்ன சொல்றது, குடுன்னு மட்டும் சொல்லல, அதை எப்படி கொடுக்கணும்லாம் வேற சொல்றது. ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம், கிரியாதேயம் பிரியாதேயம் சம்விதாதேயம் அப்படின்னு கொடுக்கறதுக்கே இவ்வளவு லிஸ்ட் போடுறது. ஏதோ கொடுத்தா புண்ணியம், கொடுக்கணும் நல்லதுங்கிறதுக்காக மட்டும் கொடுக்காத, அதை கொடுக்கறத எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ரத்தையோட கொடுக்கணும், கரிசனமா கொடுக்கணும். அது சொன்னா போறாதான்னு அலட்சியமா கொடுக்க கூடாது. கிரியாதேயம்னா வக்கப்பட்டு கொடுக்கணும். கொடுக்குறவன் வக்கப்படுவனா, வாங்கிக்கிறவன் தான் அப்படி எல்லாத்தையும் போய் கையேந்த முடியுமா இருக்கேன்னு அவன் தான் வக்கப்பட்டுன்னு வாங்கிக்கணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லித்தருது கொடுக்கிறவன் வக்கப்பட்டுன்னு கொடுக்கணும். ஏன்னு, அந்த கொடுத்தோங்கிற அகம்பா வந்துடுத்துனா கொடுத்தது போச்சு. அதனால வெக்கப்பட்டு கொடுக்கலீங்க. பெரியவா கைங்கரியத்துக்கு நம்ம டொனேட் பண்றோம் அப்படின்னா அப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னு, 1 கோடி கொடுத்தேன் தேடா, நானா இருக்குதுன்னு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொடுக்கப்படாதான். என்ன பண்ணணும்னு, என்னால முடிஞ்சது 1 கோடி தான். பெரியவா பண்ற அனுகிரகத்துக்கு எத்தனை வேணா கொடுக்கலாம். என்ன பண்றது, நான் ஏழையா இருக்கிறதுனால என்னால முடிஞ்சது எத்திஞ்சது 1 கோடி தான் கொடுக்க முடியுது. அப்படி வெக்கப்பட்டு கொடுக்கணும், அடக்கத்தோட கொடுக்கணும். இதுதான் வேதத்தோட பெருமை. இப்படி ஒரு மனித வாழ்க்கைக்கு எப்படி இருந்தா அவனுக்கு ஒரு உயர்வு அப்படிங்கிறத சொல்லி 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 அந்த வேதம் நமக்கு வழிகாட்டுறதுனால, அந்த வேதமே அனைத்து அறங்களுக்கும் மூலமா தர்மம் மூலமா இருக்கிற அந்த வேதத்தை பாதுகாக்கிறது எல்லாரோட கடமை, அத்தனை பேரோட கடமை. ஏன் அப்படின்னு, அந்த வேதம் சொல்ற வழியினால வாழ்ந்த நன்மை எல்லாருக்குமே கிடைக்க போகுது. அப்ப எல்லாரும் அதை பாதுகாக்க வேண்டியது கடமையா இருக்கு. ஒரு மரம் நல்ல மரம் காய்க்கிறது பழுக்கிறது அப்படின்னா, அந்த மரத்தை பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அது ஒரு வேர்ல கொண்டு போய் உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணினோம் அப்படின்னா கடையில நமக்கு பழம் கிடைக்கிறாப்புல, இந்த தர்மம் மூலமான வேதத்தை நாம போஷாக் பண்ணி பாதுகாத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற நற்பலன்கள் அத்தனையும் உலகத்துல தானே எதேஷ்டமா கிடைக்கிறது. அப்படி இருக்கிற அந்த வேதத்தை பாதுகாக்கணும். இன்னும் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, அதுக்கு சொல்ற பாதுகாக்கிறதுனா என்ன, எல்லா வேதங்களையும் பிரமாதமா நல்ல லெட்டர்ல புஸ்தகமா போட்டு நல்ல குவாலிட்டி பேப்பர்ல போட்டு லைப்ரரியில வச்சுட்டா சரியா போச்சா, பாதுகாத்துட்டோமா?
இல்லை நல்ல சீடியாக போட்டு வச்சுட்டோம்னா ப்ரிசர்வ் பண்ணிட்டோமா என்ன அப்படின்னு. அந்த வேதத்தை பாதுகாக்கிறதுன்னா என்ன அப்படின்னு, அதுக்குன்னு ஒரு அதிகாரி வேதத்தை சொன்னது இந்து மதத்தோட சிறப்பு. இது ஒரு பெரிய குறையா சொல்லி எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றா. ஆனா தெய்வத்தின் உள்ள பெரியவா சொல்றா, இதுதான் அதோட நிறைய. மற்ற மதங்களுக்கு இதுக்கு இந்த வித்தியாசம் என்ன, அந்த அதிகாரி பேதம். இந்த அதிகாரி பேதம் இல்லாத உலகத்துல எந்த ஒரு காரியமும் கிடையாது. அதுதான் முக்கியம். இப்படி உலகத்துல எல்லா வேலையிலையும் இந்த அதிகாரி பேதம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் வேதம் சொன்னது மட்டும் நமக்கு கண்ணை உறுத்துறது. அதை தப்பா சொல்லும். ஒரு ஆபீஸ்னு போனாக்க என்ன பண்றார், ஆபீசர்ல கிரேடு இருக்கு. இவர் சீனியர் ஆபீசர், இவர் ஜூனியர், இவர் அதுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர் கேட்டகரி. ஏன் வைக்கிறேன்? எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு காரியத்தை பண்றான். அப்போ அத்தனை பேரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண வேண்டியதானே. சீனியர் மேனேஜர்னா ஏசி ரூமு, இனிமேல் லேபர் அப்படின்னாக்க ஒரு ஒர்க்கர் அப்படின்னா அவனுக்கு காக்கி சட்டை, அவனுக்கு அழுக்கோட ஃபேக்டரியில் இருக்கிறப்பல இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி காரு, ஒரே மாதிரி பங்களா, ஒரே மாதிரி சம்பளம் எல்லாம் கொடுக்க வேண்டியதானே முடியுதோ? இல்லை, எல்லாத்துலேயும் வித்தியாசம் பார்க்குறா. கேன்டீன்ல முதற்கொண்டு ஆஃபீஸர்ஸ் கேன்டீன், ஒர்க்கர்ஸ் கேன்டீன் அப்படி. ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டா ஆகாதா? இதே சாப்பிட்டா ஜெயிக்காதா? இப்படி பல விதத்துல நாம வித்தியாசம் பாராட்ட, அதாவது அன்அவாய்டபிள். இதை நம்மளால தவிர்க்க முடியல. இப்படிதான் இருக்கு. இதையே தான் பிராக்டிக்கலா நமது சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு, அதிகாரி பேதம் அப்படின்னு சொல்லி அவ செய்யற வேலைக்கு ஏத்தாப்புல அதுக்கு ஏத்த நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கங்கள் இதுல எல்லாத்திலையும் ஒரு இருக்கத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதைத்தான் அதிகாரி வேதம். அதுபடி வேதம் படிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குரூப் அப்படின்னா அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு, யார படின்னு சொல்லி இருக்கோ அவர்கள் என்ன பண்ணணும்னு அவ ஆயுசு முழுக்க படிக்கணும். அவ்வளவுதான். ஸோ இப்போ வேதத்தை பாதுகாக்கிறது அப்படின்னா நம்ம ரைவல்ல புஸ்தகமாக வச்சதுனாலேயோ சீடியா வச்சதுனாலேயோ இல்லை கல்வெட்டில் போட்டதுனாலேயோ இருந்துடாது. அது நமக்கு புழக்கத்துல இருந்துட்டே இருக்கணும். எல்லா சாமானியும் வீட்டுல பிரமாதமான நல்ல நல்ல சாமான்லாம் தேடி தேடி வாங்குறோம். காசு கொடுத்து வாங்கி எல்லாத்தையும் லாஃப்ட்ல போட்டு வச்சிருந்தா இதுக்கு எதுக்கு வாங்குவானே? கடையிலே இருக்கலாம். அது நம்ம காசான மிச்சமா இருக்கும். அப்ப வாங்கின சாமான்லாம் அன்னன்னைக்கும் புழங்கினாதான் அந்த வாங்கினதுக்கும் ஒரு மதிப்பு, நம்ம காசு கொடுத்ததுக்கும் ஒரு அறிவுள்ள ஒரு செயலா இருக்கும். அதை போல இந்த வேதத்தை என்ன பண்ணணும்னு அதுதான் அவ்வையார் சொல்ற, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அந்த வேதத்தை ஓதிண்டே இருக்கணும். சரி சார், எத்தனை நேரம் சார் ஓதணும்? 24 மணி நேரமும் ஓது, 4 நாட்களும் ஓது. இது எப்படி சார் முடியும்? மற்ற காரியம் எல்லாம் இருக்கே அப்படின்னு. அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஓதுறவனுக்கு வேற ஒரு காரியமே வேண்டாம். நீ 24 hours இது பார்ட் டைம் ஜாப் பார்க்க வேண்டாம், ஃபுல் டைம் ஜாப்பா நீ ஓதிண்டே இரு. சார் நான் ஓதிட்டே இருந்தேன்னா சோத்துக்கு வழி என்ன அப்படின்னு, மற்றவாழ்லாம் அவனை பாதுகாத்துக்கணும், சாப்பாடு போடணும். இது ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஒரு ஆஃபீஸா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் இது மாதிரிலாம் இருக்கா இல்லையா? இதைத்தானே சொல்றது சாஸ்திரம். அதுக்கப்புறம் என்ன எல்லையும் வித்தியாசம் ரீசன் சொல்றா. இதை வெறுக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்றா. அதுல முக்கியம் என்ன, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு, அதுல ஒரு விஷயங்களை நடைமுறைப்படுத்தத்தே சில தவறுகள் நடக்கலாம், இல்லைன்னு சொல்லல. அந்த தவறைத்தான் திருத்தனமே வழியா விஷயத்தையும் விழுப்புறப்பாரு. பெரியவா பரியாசம் பண்ற, இதனால மட்டுமா சண்டையெல்லாம் வருது? சண்டை வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, மொழியினால சண்டை வருது. நீ தமிழன், நகரடக்காரன், நீ இந்திக்காரன், சண்டை வந்துடுறது. அப்ப என்ன பண்ணுது? இந்த மொழின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே சண்டை வருது. அப்ப என்ன பண்ணுங்க, மொழியெல்லாம் ஒழிச்சுட்டு எல்லாரும் ஊமையா பேசாத உட்கார்ந்துக்கிறது. உட்கார்ந்தா சண்டையே இல்லையோ. அடுத்தது என்ன வருதுன்னு, காசு பணத்தினாலதான் பெரிய சண்டை. இவர் பணக்காரர், இவர் ஏழன், இப்படி எல்லாம் சண்டை வந்துடுது. அப்ப என்ன பண்ண, காசு பணத்தையே ஒழிச்சுடலாமாங்கிற. ஒழிச்சுட்டா சண்டையே இல்லையோ. அது தெய்வத்தின் பேர்ல தலைவலிக்கு பரிகாரம் சிரச்சேதமா அப்படின்னு. தலை இருக்கிறதுனால தானே சார் தலைவலி வருது. அப்ப என்ன பண்ண, தலையை விட்டுடும்.
அப்புறம் தலைவலியே வராது. இப்படி எவனாலும் அட்வைஸ் பண்ணான்னா அவன் புத்திசாலியா? அதை போல தான் இருக்கு. சில விஷயங்களில் நடைமுறையில் சில தவறுகள் ஏற்படுறதே, அந்த தவறு ஏற்படுறதுங்கிறதுக்காக அந்த விஷயத்தையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அது இல்லை. அப்போ என்ன பண்ணும் கெட்டிக்காரத்தனம்னா, அந்த தவறு எப்படி நடந்தது, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்து அந்த சிஸ்டத்தை சரி பண்ணி யூஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். அப்படி ஓதிண்டே இருக்கணும், 24 மணி நேரம் ஓதணும் அப்படின்னா அது எல்லாராலையும் முடியாதுங்கிறதுனால இதுக்குன்னே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு வச்சு அவள் ஓதிண்டே இருக்கணும். இவாளை ஓத வச்சுட்டே இருக்கணும் மற்றவாள்லாம். அதுதான் அவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓதுறதுனாலே வேதம்தான். அந்த காலத்துல இந்த கல்யாணத்தில் ஓதிடுறது அப்படின்னு ஒரு கட்டம். அதுக்கு முதல்ல மாமா மோதிரப்பணம் அப்படின்னு ₹1, அவர் கொடுக்குற ₹1 பெரிய பஞ்சாதியை சொல்லி மாமா 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 மாமான்னு பெரிய பஞ்சாதியை சொல்லி மாமா மோதிரப்பணம் 10000 கட்டி வராகன் அப்படின்னு வாயால் எல்லாம் சொல்லிட்டு ₹1. இப்படி உடனே அதுலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் ஒத்தரா அவள் பணம் கொடுக்கறது. அதுக்கு வாத்தியார் உடனே ஒரு பஞ்சாதியை சொல்லி இவாளோட ஆசீர்வாதம் அவளோட ஆசீர்வாதம் கொடுப்பார். இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. அதனாலே இந்த வேதத்தை சொல்லி சொல்லியே அந்த வேத மந்திரங்கள்னால இந்த குழந்தையோட ஆசீர்வதிச்சு இந்த காணிக்கையை கொடுக்கறதுனாலே அதுக்கு பேர் ஓதிடுறதுன்னு பேர். இப்போ அதை கம்ப்ளீட்டாக அது கிடையவே கிடையாது. எல்லாரும் என்னென்ன கவரில் போட்டு சத்தம் போடாத கியூவில் நின்று கொடுத்துட்டு வருது. என்ன வேத சட்டமே காலில் விழுந்துடக்கூடாது இந்த குழந்தைகளுக்கு. அப்படி இந்த ஓதுறதுனாலே வேதம் தான் சொல்கிற இல்லையோ. என்ன பொண்டாட்டி ஓதிட்டாளா அப்படின்னா அதுலேருந்து தெரியுது. இன்னொன்று தெரியுது, அந்த வேதம் ஒன்று சொல்லிடுச்சுன்னா அதை யாரும் மறுக்க முடியாது, சொல்கிறத கேட்டே ஆகணும் அப்படின்னு. பொண்டாட்டி ஓதிட்டாளோ இல்லையோ அப்படின்னா நீ ஒரு நாள் எஸ்கேப் ஆக முடியாது சார், கேட்டு தான் ஆகணும். ஆணை. அப்படி அந்த வேதம் அதை ஓதிண்டே இருக்கணும். அதை ஓதிண்டே இருக்கணும்னா அதையே ஒரு ஃபுல் டைம் ஜாபாக பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு பல தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிறவாளை ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டியது சமுதாயத்தோட கடமை. ஏன் அப்படின்னு இவ ஓதுறதுனால வரக்கூடிய பலன் அது எல்லாருக்கும் போகிறது. இப்போ ஒருத்தர் வருண ஜபம் பண்ணி இவர் யாகம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணுறதுனால மழை பெய்யுறது அப்படின்னா யார் யாகம் பண்ணாரோ அவர் வீட்டு மொத்தத்தில் மட்டுமா மழை பெய்யும்? அவர் நிலத்தில் மட்டுமா விளையும்? அவர் வீட்டில் மட்டுமா எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பா? இல்லை. அந்த ஊர் முழுக்கல மழை பெய்ய போகிறது, அந்த நாடு முழுக்கல மழை பெய்ய போகிறது, எல்லா இடத்துலையும் விளைய போகிறது, எல்லாருக்கும் சௌக்கியம் ஏற்பட போகிறது. அதனால் காரியம் பண்ணுறது ஒருத்தராக இருந்தாலும் பலன் எல்லாரையும் அனுபவிக்கிறோம். யாரோ கிச்சனில் சமையல் உள்ள ஒருத்தர் தான் காரியம் பண்ணுறா, ஆனால் சாப்பிட்றதே 50 பேர் சாப்பிட்றா. இனிமேல் 50 பேர் சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் நான் மட்டும் பண்ணுவானே, எல்லாரும் பண்ணுவோம் அப்படின்னா 50 பேருமே போய் கரண்டியை தூக்கின்னு போனால் உள்ள சரியாக வருமோ? சரியாக வராது. இப்படி யாரோ ஒரு சில பேர் செய்கிற காரியம் எல்லாருக்கும் பலன் கொடுக்கறது. ஒரு விவசாயி ராப்பகலாக வெயிலையும் மழையிலையும் நினைஞ்சு சேத்துல சிரமப்பட்டு இவர் வயலில் உழுது பயிரிடுறார் அப்படின்னா அவர் அவரோட ஜீவனத்துக்காக தான் இந்த காரியத்தை தொழிலை பண்ணுறார். இருந்தால் கூட அவர் பண்ணுற இந்த காரியத்தினால அவர் மட்டுமா சாப்பிட்றார், அவர் குடும்பம் மட்டுமா அதை உபயோகப்படுத்திக்கிறார்? இல்லை. அப்படி யாரோ அவர் பண்ணுறதுனால பல பேர் பசியாடுறது. யாரோ 4 சோல்ஜர்ஸு போலீஸ் ஊரில் ராத்திரி கண்ணை முழிச்சுட்டு அவள் காவ காக்கிறதுனால மீதி அத்தனை பேரும் தூங்க முடிகிறது. அவள் எல்லாரும் சேர்ந்து ஐயோ நீங்கள் எல்லாரும் தூங்குறதுக்கு நாங்கள் ஏக்கியா 4 பேர் முழிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா நாங்களும் தூங்குறோம் அப்படின்னா அப்புறம் என்ன ஆகிடுன்னு ஒருத்தரும் தூங்க முடியாது. ஸோ அதில் இந்த சர்வீஸில் தியாகங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அது இருந்தே தீரும். அப்படிதான் இவர்கள் தியாகம் பண்ணி தங்களோட ஃபுல் டைமாக இந்த வேதத்தை ஓதுறதுனால அதனால் வர பலனை எல்லோரும் நம்முடைய காலத்தில் இருக்கிறதுனால
இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பாவயந்தா அப்படின்னு பகவான் கீதையில் சொல்றாப்புல, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சமுதாயத்தில் எல்லார் பண்ணுற காரியமே முக்கியம்தான். இதில் உயர்ந்தது தாழ்ந்ததே கிடையாது. ஒரு ஆஃபீஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா சிஇஓ பண்ணுற காரியமும் பெரிய முக்கியம்தான், இனிமேல் வாசலில் இருக்கிற வாட்ச்மேன் பண்ணுற காரியமும் முக்கியம்தான். இதில் இதுதான் உயர்வு அதுதான் தாழ்வு, இது பண்ணுறவன் தான் உயர்ந்தவன் அது பண்ணுறவன் தாழ்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறதுல தான் தப்பு. அப்படி அந்த வித்தியாசம் இல்லாத பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லித்தருது. அந்த சாஸ்திரத்தில் இதெல்லாம் நமக்கு கிளியராக சொல்லி இன்னார் என்ன இதை இதை பண்ணுறதே ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத இருக்கு. யார் வேணால் எந்த காரியத்தை வேணால் பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தரும் ஒரு காரியம் பண்ண மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம், வீட்டில் 4 லேடிஸ் இருக்கா, அனௌன்ஸ் பண்ணுற நாளைக்கு யாருக்கு இஷ்டம் இருந்தோ யார் வேணால் சமைக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ராத்திரி படுத்துனோம்னா நாளைக்கு சாப்பாடாக கிடைக்கும்? கிடைக்காது. ஏன்னு இவ பண்ணட்டுமேனு அவ இருப்பா, அவ பண்ணட்டுமேனு இவ இருக்கும், கடைசியில் 4 பேரும் விஷாத விட்டுருவா. அது இல்லாத மாமி நீங்கள் தான் சமைக்கணும், மாமி நீங்கள் தான் பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாக்க வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகிடுவா. காலங்காலத்தில் காரியம் ஆகிடும். அதை போல தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லித்தருது. இன்னான்னா இந்த காரியத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வரமுறைப்படுத்தி அவள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா காரியம் ஸ்மூத்தாக நடந்துன்னு போகும். அதை போல தான் சொசைட்டிலையும் இருக்கணுங்கிறதுக்காக தான் வர்ணாசிரமம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏற்பாடை பண்ணி அது மூலிமா இன்னார் இந்தந்த காரியங்களை பண்ணிகிட்டே இருக்கிறது. அதில் பண்ணுறதே இதில் உயர்வு தாழ்வே கிடையாது, எல்லாரும் பண்ணுற காரியமும் முக்கியம்தான், எல்லோரும் உயர்ந்தவர்கள் தான் அப்படின்லாம் சொல்லி நமக்கு அதை நெருமுறைப்படுத்துறது. இப்படி பல விஷயங்கள் சொசைட்டி அமைதியாக ஆனந்தமாக போகிறதுக்கு உண்டான வழிகள் எல்லாமும் இந்த வேதம் சொல்கிறதுனால அந்த வேதம் உயர்ந்ததாக இருக்குது. அதை பாதுகாக்கிறதுனா அது யார்கிட்ட இருக்கோ அவளை நாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம். அப்படி இருக்கிற அந்த வேதம் தெளிவா ஒரு நாளைக்கு ராத்திரி ஆந்திராவில் இருக்கா கேம்பில் ராமூர்த்தி அப்படின்னு பெரியவாளுக்கு வெற்றி பண்ணி போடுறவர். எல்லாரும் மடத்தில் எல்லா காரியமும் ஆயிடுத்து. பெரியவா உள்ளுக்குள்ளே உட்காந்துன்னு ஏதோ புஸ்தகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அப்படியே விஸ்ராந்திக்கு போயிடுவா, படுத்துன்னு விடுவா. மற்ற எல்லாரும் அவா படுத்துட்டாச்சு. இந்த ராமூர்த்தி என்ன பண்ணார், அவர் படுத்துக்கிறதுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வந்து படுத்துக்கிறதுக்கு விரிக்கிறார். இங்கேருந்து பார்த்துட்டு ராமூர்த்தி கூப்பிட்டேன், இந்த நான் ஒன்று சொன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு. இது என்ன சொன்னால் செய்ய முடியுமா? நான் செய்யறதுக்கு தானே இருக்கோம் இடத்துல, எதை சொன்னாலும் செய்யணுங்க. இன்னும் இல்லைடா ரவா தோசை வேணும் போல இருக்கு. இனி எது ராத்திரியில் போய் ரவா தோசை வேணும்னா அப்படி கேட்குறவரா? என்ன பண்ணி வச்சு பெரிய தேவாமிரத்தையே கொண்டு வச்சா கூட சாப்பிடுங்கன்னா லட்சியமே பண்ணாதவர் ஊனினை உருக்கி உள்ளொடி பெருக்கி அப்படின்னு இருக்கிற ஒரு ஞானி. இவருக்கு என்ன திடீர்னு மசக்க ரவா தோசை புரியல. காலமும் வேலை கட்ட வேலையாக இருக்கு. இவர் இப்படி யோஜனை பண்ணுறது சரி. அதனால என்ன பெரியவா ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன். இந்த பெரியவா ஆசைப்பட்டு கேட்டாலே மடத்தில் இருப்பாளுக்கெல்லாம் ஒரு ஆவேசம் வந்துடும். ஏன்னு கேட்காதவர் கேட்டாக்கா எப்படியானும் புளிப்பாலாக இருந்தாலும் கொண்டு வந்துடணும்னு தோணும். வெறும்னு நம்ம தோணத்தோன்னு இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்டுனா தான் லட்சியமாக போயிடும். வாய் திறந்து கேட்காதே இருந்துட்டு திடீர்னு வாய் திறந்து ஒன்று கேட்டாக்க அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் கொடுக்கணும்னு தோணும். அதனால இவர் பார்த்தார். அதனால என்ன ஒன்றும் இல்லை, சிரமம் இல்லை, பண்ணுறேன் அப்படின்ட்டு உள்ளே போனால் சோதனையாக ரவா இல்லை, தவிக்கிற ரவா இல்லை. அதனால் தோசை இல்லைன்னு பெரியவாள்கிட்ட சொல்கிறதுக்கு வருத்தம். அப்படி இருக்கிறதே பொள்ளாச்சி ஜெயம்னு ஒரு அம்மா, அந்த அம்மா தரிசனத்துக்கு போகிறவா பெரியவா படுத்துட்டுப்பா, கார்த்தால தான் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறா. இங்கே உள்ளுக்குள்ளே இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பழக்கப்பட்டவாளாக இருக்கிறதுனால என்னடா நம்ம பெரியவா தூங்கலையா படுத்துக்கலையா என்னாச்சு அப்படின்னு அதையும் கேட்குறேன். இந்த மாதிரி விஷயத்தை சொன்னேன். திடீர்னு ரவா தோசை வேணுங்கிறா. இப்போன்னு பார்த்தா ரவா இல்லை, என்ன பண்ணிட்டு ஐயோ பெரியவா அப்படி கேட்டாலே இல்லைன்னு சொல்லிட்டால என்ன பண்ண, நான் போய் வேணால் வாங்கிட்டு வரேன். இல்லை இந்த ராத்திரியில் பொம்மநாட்டி எப்படி போய் வாங்குறது அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, பெரியவா கேட்டுட்டா. ஏதோ பக்கத்தில் கடை போகலான்னா அந்த கடை சாத்திர சமயம்